திரு ரத்தன் பண்டிட் அவர்கள் சொன்னதுனால தான் திரு விஜய் அவர்கள் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு அரசியல்வாதியா வளம் வந்தாரு. இப்ப திரு விஜய் அவர்கள் அரசியல்வாதின்ற ஸ்டேஜ்ல இருந்து முதலமைச்சர்ன்ற ஸ்டேஜுக்கு தரம் உயர்ந்துட்டாரு. அதனால திரு ரத்தன் பண்டிட் அவர்கள் என்ன சொல்லிட்டாராமா, தளபதி இந்த மாதிரி நீங்க காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டதுக்கான பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. அதனால நீங்க தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆயிட்டீங்க. அடுத்து நீங்க என்ன ஆகணும், இந்தியாவோட பிரதமர் ஆகணும். அதன் பிறகு என்ன ஆகணும், அமெரிக்காவோட அதிபர் ஆகணும். நீங்க அமெரிக்காவோட அதிபர் ஆகணும்னா என்ன பண்ணணும், போயிட்டு கோட் சூட்டு போட்டுக்கிட்டு தான் நீங்க அமெரிக்காவோட அதிபர் ஆக முடியும். திடீர்னு கோட் சூட்டு போட்டீங்கன்னா ஒரு மாதிரி செட் ஆகாம கூட இருக்கலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, முதலமைச்சரான முதல் நாள்ல இருந்தே கோட் சூட் போட ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க 2029 இந்தியாவோட பிரதமர் ஆகிறீங்க. அதை தொடர்ந்து நடக்கிற அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுறீங்க, அமெரிக்காவோட அதிபர் ஆகிறீங்க, உலகத்தோட தளபதி ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி திரு ரத்தன் பண்டிட்ன்ற ஜோதிடர் அவர்கள் திரு விஜய் அவர்கள்கிட்ட சொன்னதா ஒரு தகவல் வெளியே வந்தார் கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. ஆனா திரு விஜய் அவரோட செயல்பாடு எந்த மாதிரி இருக்குதுன்னா, நான் மேல சொன்ன எல்லா விஷயத்தையும் திரு ரத்தன் பண்டிட் அவர்கள் திரு விஜய் கிட்ட சொன்னாருன்னா அதையுமே கூட திரு விஜய் அவர்கள் நம்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா இங்க இருக்க ஒரு சின்ன துரதிருஷ்டவசமான விஷயம்னா, திரு ரத்தன் பண்டிட் அவர்கள் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்ப திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. இப்படி திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிட்டதுனால ரத்தன் பண்டிட் அவர்கள் திரு விஜய் அவர்கள்கிட்ட சொன்னது மாதிரியே திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிட்டதுனால இதன் பிறகு திரு ரத்தன் பண்டிட் அவர்கள் என்ன சொன்னாலுமே திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாவே நாம தான் போறாரு. ஒருவேளை திரு ரத்தன் பண்டிட் அவர்கள் சொல்ற மாதிரியே திரு விஜய் அவர்கள் அடுத்து இந்தியாவோட பிரதமர் ஆகலாம், அமெரிக்காவோட அதிபர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லி நாமளும் நம்பணும், நம்பித்தான் ஆகணும். நம்பினாதான் சோறுன்னு யாரு சொன்னது, தமிழ்நாட்டோட முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான் சொல்றாரு. அதனால நாம் அது எல்லாத்தையும் நம்பிதான் ஆகணும்.